அண்மைச் செய்தி. மசூதிகளில் ஆய்வு நடத்த வேண்டும் என இந்து அமைப்புகள் தொடர்ந்து வழக்குகள். சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் விசாரணையை தொடர இயலாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். உச்சநீதிமன்றத்தில் பாஜக மற்றும் RSS சார்ந்த பல மிக முக்கிய பிரமுகர்கள் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 அந்த பாபர் மசூதி அந்த பிரச்சனைகள் காலகட்டங்களில் ஒரு சட்டமானது கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதை எதிர்த்து ஒரு மிக முக்கியமான வழக்குகளை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஆகஸ்ட் 15, 1947 அந்த காலகட்டங்களில் மத தலங்கள் எத்தகைய ஒரு நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில் தான் நீடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. குறிப்பிட்டு கடந்த சில ஆண்டுகளாகவே மசூதிகளில் கடந்த காலங்களில் கோயில்கள் இருக்கு அப்படின்ட்டு பல்வேறு வழக்குகள் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியாக தொடரப்பட்டு வருது. குறிப்பிட்டு சமீபத்தில் சாம்பல் அந்த பகுதியில் கூட மசூதியில் கோயில்கள் இருக்கு அப்படின்ட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மாவட்ட நீதிமன்றம் அந்த மசூதியை ஆய்வு செய்யறதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வெடிச்சிருந்துச்சு. அதன் பிறகாக உச்சநீதிமன்றம் சென்ற பிறகாக அத்தகைய ஒரு ஆய்வுக்கு உச்சநீதிமன்றம் உடனடியாக தடையை விதிச்சிருந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கு விசாரணை இன்று மதியம் 3:30 மணி அளவில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு நடக்க தொடங்கி இருந்துச்சு. அதில் மிக முக்கியமான பல்வேறு உத்தரவுகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வாரணாசி, அதே போல் மதுரா, ராஜஸ்தான், அஜ்மீர் மசூதி உள்ளிட்ட மசூதிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என இந்து அமைப்புகள் தொடர்ந்த வழக்குகள் மீது சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் விசாரணை தொடர முடியாது. அதே போல வழிபாட்டு தலங்களில் ஆய்வு நடத்த உத்தரவிடுவது போன்ற எந்த ஒரு உத்தரவுகளையும் எந்த நீதிமன்றமும் பிறப்பிக்க கூடாது என மிக முக்கியமான ஒரு வழக்கு நடந்துட்டு வரக்கூடிய நிலையில எத்தகைய ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதே போல வழிபாட்டு தலங்கள் சட்டம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில மாவட்ட நீதிமன்றங்களோ இல்லை அதற்கு கீழ் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களோ எந்த விதமான உத்தரவுகளையோ விசாரணையோ மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கட்டாயமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இது தொடர்பான விஷயங்கள் ஆராய்ந்து அதற்கு பதிலளிக்கணும் மத்திய அரசு அப்படின்ட்டு அவர்களுக்கு ஒரு 4 வார காலம் அந்த அவகாசமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த விவகாரத்தில் ஏராளமான விஷயங்கள் எழுப்பப்பட்டிருக்கூடிய நிலையில அது அனைத்துமே விசாரிக்கப்படும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உத்தரவாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்கள்ல இத்தகைய வழக்குகளை இந்து அமைப்புகள் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில ஒரு மிக முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.